இந்து முன்னணி திருப்பரங்குன்றம் முருகன் மலையை காப்பாற்ற வேண்டும் என்று தேதியை குறிப்பிட்டு முருக பக்தர்களால் வர வேண்டும் அப்படி சொல்லியிருந்தோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய கடவுள் மறுப்பு நாத்திக அரசாங்கமானது அனுமதிக்கு கொடுக்க கூடாது அப்படி காவல்துறை இந்த மதுரை மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு விதித்திருக்கிறது. இந்து முன்னணியானது பல்வேறு சமுதாய தலைவர்கள், முருக பக்தர்கள் அவங்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்திருந்தோம். இவங்க பண்ணி இன்னைக்கு சில இடங்கள்ல சாப்பாடு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, ட்ரெயின்ல வரக்கூடியவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க. பஸ்ல வரவங்கெல்லாம் பஸ்ல ஏறி செக் பண்ணியிருக்காங்க. யாராவது காவி கலர்ல கயிறு கட்டியிருக்காங்களா அப்படியெல்லாம் பார்த்துருக்காங்க. ஏற்கனவே திண்டுக்கல்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. காவி கலர்ல சட்டி போட்டெல்லாம் கைது பண்ணியிருந்தாங்க அப்ப கர்நாடக முதலமைச்சர். அதே வேலை அவருடைய பையன் இன்னைக்கு அவருடைய அரசாங்கத்துல இன்னைக்கு நடந்துருக்குது. நாம நீதிமன்றத்தை அணுகி இருந்தோம். நமக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா சரியான தீர்ப்பு நீதிமன்றம் கொடுத்திருக்குது. அந்த நீதிபதிக்கு மனமாற இந்து முன்னணி பாராட்டுகின்றது. இவ்வளவு தடைகளை எல்லாம் மீறி இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட முருக பக்தர்கள், ஆன்மீக பெரியவர்கள், பல்வேறு சமுதாய தலைவர்களாக கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்து முன்னணி மகிழ்ச்சி தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்காக பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் வேலை செய்திருந்திருக்கிறார்கள். அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு பெரிய எழுச்சியோடு நடந்தது. நைட்டு 10 மணி, 11 மணி, 12 மணிக்கெல்லாம் வீடுகளில் தட்டி எழுப்பி கைது செஞ்சிருந்தாங்க. சில பேர்த்த வீட்டிலிருந்து வெளியே வர்றதுக்கெல்லாம பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி இருந்தும் கூட ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்திருக்குது. அதனால அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பாராட்டு தெரிஞ்சுக்கிறோம். இந்த முருகன் மலையை காப்பாற்றுவதற்காக இது முதல் கட்ட போராட்டம். இது தொடர்ந்து இந்த போராட்டம் நடக்கும். முருகன் மலையை காப்பாற்ற வேண்டும், மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும். இது தொடர்ந்து இந்த போராட்டம் முதல் கட்ட போராட்டம். இந்த அரசாங்கத்துக்கு முதல் அடி. இந்த அரசாங்கம் திருந்த வேண்டும். இல்லை என்றால் வருகின்ற 2026 இந்த முருகனுடைய பாதிப்பை இந்த அரசாங்கத்துக்கு முருகர் உருவாக்குவார் என்று கூறிக்கொள்கின்றோம். அரசாங்கம் மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலை என்று நினைக்கின்றோம்.